இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ $5 பில்லியன் ரிலீஃப் பேக்கேஜ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய டாரிஃப்னால இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டர் மற்றும் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டர் பாதிப்படைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30% டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $38 பில்லியன். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டாரிஃப்னால எக்ஸ்போர்ட்ஸோடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% வந்து இறங்கியிருக்கு. 8,200 கோடியில் இருந்த அந்த பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டாரிஃப்க்கு அப்புறம் 5,200 கோடியில் தான் இருக்கு. அப்போ அன்சோல்டு இன்வென்ட்ரிஸ்ன்றது நிறையா பைலப் ஆகிட்டே இருக்கும். மற்ற மார்க்கெட்ஸ்க்கும் செல் பண்ண முடியாத ஒரு சூழல். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கடன் வாங்கி இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்கள்லாம் வந்து அந்த கிரெடிட்டுக்கு திருப்பி வந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பே பண்ணணும், இல்லை லோன்ஸே க்ளோஸ் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னால ஈஸியாக அவங்களால கிரெடிட் கண்டிஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட்டோடைய அந்த கொலட்ரல் ஃப்ரீ லோன், எந்த கொலட்ரலும் நம்ம பிளேஸ் பண்ண தேவையில்லை அந்த லோன்ஸுக்கு. அப்போ அதற்கான அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்டைல் செக்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பங்களாதேஷ், வியட்நாம்லாம் பெரிய காம்படிஷன் இந்தியாவுக்கு. அப்போ அவங்களுக்கு டாரிஃப் வந்து ட்ரம்ப் எவ்வளோ போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 19% ஒரு 20% தான் டாரிஃப் போட்டிருக்காரு பெர்சன்டேஜில். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட 50% டாரிஃப் இருக்கு. ஒரு 25% பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடில் நமக்கு ஒரு பிடிவாதமாக அவங்க இருந்தனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணலை. அப்போ அதற்கு ஒரு 25%, ரஷ்யன் ஆயில் நம்ம வாங்கினதுக்காக அதுக்கு ஒரு 25%. ஸோ இந்த மாதிரி ஒரு விளைவுகளில் அவர் பண்ணார். பட் ஆனால் இப்போ இந்த ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்ன்றது போயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் பாடிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் இதை ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ரூபாயோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகராக வந்து கீழே தான் இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல் இப்போ இருக்கு. கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு, அவ்வளோதான்.